ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ஏரியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்ட் மேக்கரை வச்சு நம்ம ஏர் கூலர் ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய நம்மளோட ஏர் கூலரில் செட் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இது ஒரு டெஸ்டிங் வீடியோ. இந்த ஏர் கூலரை வந்து நீங்கள் செஞ்சதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இங்கே ஐடேப்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வாங்க இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஏர் கூலர் வந்து இதுதான். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் அதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த காம்பனண்ட்ஸ்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு கிளியரான டீட்டெயில் கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து 2 டிசி மோட்டார்ஸ், அதாவது டிசி பம்ப் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த வாட்டர் வந்து உள்ளே இருக்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க வாட்டரை வந்து பம்ப் பண்ணி நம்ம ஃபேனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பம்ப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிசி மோட்டர்ஸ்லாம் சென்டர் ஆஃப் த கீழே அப்படி நேர் கீழே சென்டர் ஆஃப் த ஃபேனுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம மிஸ்ட் மேக்கர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இந்த மிஸ்ட் மேக்கரையும் இந்த ஃபேனையும், அதாவது ஏர் கூலர் செட்டப்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஏர் கூலரில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம மிஸ்ட் மேக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய சர்க்யூட் வந்து இதெல்லாம் கிடையாது, ஒன்று சிம்பிளான சர்க்யூட் தான். நம்ம கொடுத்துருக்க அந்த அடாப்டரையும் மிஸ்ட் மேக்கரையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த இதுக்குள்ளே தூக்கி போட போகிறோம். அந்த ஒயர் போகிறதுக்கு ஒரு ஹோல் போட போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய சர்க்யூட் விஷயம்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. இந்த ஏர் கூலர் செய்கிறது தான் ஒரு வீடியோ, முழுநீள வீடியோவாக இருக்குது. நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான இது கிடைக்கும். எல்லா பொருளையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒயர் போகிறதுக்கு அந்த ஜாக் வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த ஹோல் வந்து போட்டுக்கணும். அடுத்தது வந்து நம்ம க்ளூகனை வச்சு அந்த இடத்த ஏர் லீக்கேஜ் ஆகாத மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். அடுத்தது நம்மளோட அடாப்டரு, இது வந்து நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட ஏர் கூலருக்கான அடாப்டர் இது. இதை வந்து நம்ம ஏர் கூலர் ஃபீமேல் ஜாக்கில் வந்து நம்ம மேல் ஜாக்கை வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மிஸ்ட் மேக்கருக்கு ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு மிஸ்ட் மேக்கரை ஆன் பண்ணிடலாம். இப்போ ஏர் கூலரே ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் ஊற்றுற மாதிரியே நீங்கள் கரெக்டான அந்த இதில் ஊற்றினா மட்டும்தான் அவுட்புட் வந்து பக்காவாக வரும். இப்போ வந்து ஃபேனும் ஒரே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து மிஸ்ட் மேக்கரும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஸ்மாக் வந்து, அதாவது மிஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்மாக்னு தப்பாக சொல்லிட்டேன், மிஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த ஹியூமிடிட்டி அது வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஏர் வந்து அதிக வேகத்தில் பம்ப் பண்ணப்பட்டால், அதாவது அந்த துட்டிக்கப்பட்ட அந்த வந்து நீராவி வந்து சில்லாக இருக்கிற அந்த நீராவி வந்து வெளியே வரும். இப்போ நம்ம வந்து ஒரு தெர்மோஸ்டாட்டை வச்சு அவுட்புட்டை வந்து செக் பண்ணலாம். தெர்மோமீட்டர், அந்த நம்மளோட தெர்மோஸ்டாட் வந்து இப்போ டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. எங்கள் ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸே இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து சம்மர் சீசன், அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஏசியில் 35 இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் பாருங்கள், சடனாக அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து டிக்ரீஸ் ஆகுது, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. மிஸ்ட் மேக்கரோட அவுட்புட் இது தான். ஏன்னா மிஸ்ட் மேக்கருங்கிறது தண்ணியை வந்து வேகமாக அதை துடிக்க வச்சு அந்த ஆவியை மாற்றும் போது நம்ம ஏர் கூலர் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து கோல்டான அந்த ஏர் வந்து நல்ல கூலான ஏர் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வெளியே வரும். டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவோட ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், டக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம். போன வீடியோவில் ஏர் கூலர் மட்டும் செஞ்சுருந்தோம், அதில் வந்து அவுட்புட் வந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு நான் பார்த்த வரைக்கும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஸ்ட் மேக்கர் இன்க்ளூட் பண்ணதுனால 25 வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போச்சு. கான்ஸ்டண்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்து இந்த யூனிட்டை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு 1 மணி நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் கிடச்சது தாங்க அவுட்புட்டு 21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. எனக்கு அந்த 21 டிகிரி செல்சியஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வந்து, அதாவது ஐஸ் க்யூப்ஸ் போடுற லெவலில் இருக்குது. நம்ம எத்தனை ஐஸ் க்யூப் போடுறோம் அப்படின்ட்டுருக்கு. அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது. நான் உங்களுக்கு கடைசியில் அவுட்புட் காட்டுறேன். 20 இப்போ வந்து 8 வரைக்கும் போச்சு. அப்புறம் வந்து 1 மணி நேரம் ஓட விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்லாம் போட்டதுக்கப்புறம் 21 டிகிரி செல்சியஸுங்க. சூப்பரான அவுட்புட்டு. உங்களுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக 21 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறும்.
நீங்கள் 25லேயே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஏர் கூலர் மஸ்ட் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சூப்பரான ஏர் கூலர். ஆனால் இதோட அவுட்புட், அதாவது விண்ட் அவுட்புட், அதாவது இந்த காற்றோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா 1% மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃபேன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலெலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் சொல்லவே கூடாது. ஃபேன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். 12 வோல்ட்னா 12 வோல்ட், 24 வோல்ட்னா 24 வோல்ட். அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம ஏர் அவ்வளோதான் வரும். நீங்கள் வந்து டேபிள் டாப்பில் 1% இது சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.